150 ரூபா ஐஸ்கிரீமுக்கும் 15 ரூபா ஐஸ்கிரீமுக்கும் இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 100 லைக் வந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ரீசெண்டா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஐபோகோ ஐஸ்கிரீம் வந்திருந்தேன். அங்க ஏகப்பட்ட ஃபிளேவர் இருந்துச்சு. நான் வந்து பட்டர் ஸ்காட்ச்லயும் ஒரு பெல்ஜியம் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே சேர்த்து ஆல்மோஸ்ட் 350 ருபீஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஐபோகோல கிராம் கணக்குல தான் ஐஸ்கிரீம் சார்ஜ் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் அவனோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்தான். சுத்தமா நல்லா இல்ல. என்ன கருமையா இது? சரின்னு சொல்லிட்டு நான் என்னோட பெல்ஜியம் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. டேஸ்டே இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான பாலாஜி ஐஸ்கிரீம் வந்திருந்தோம். அங்கே ஒரு ஐஸ்கிரீம் 30 ருபீஸ் வரும். கப்பில் வாங்கினா 50 ருபீஸ் வரும். மேபி இந்த ஐஸ்கிரீம் பார்க்க வேணா ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஈவினிங் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களால் ஐஸ்கிரீமே வாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். வழக்கம் போல் இந்த 15 ரூபா ஐஸ்கிரீம் தான் கிங் ஆஃப் த வீடியோ.